Taste the Daily. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சேலத்தில் இருந்து சென்னைக்கு நடைபயணம் மேற்கொண்ட மருத்துவர்களை காவல்துறையினர் கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்டனர். அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட 11 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் தற்போது பயன்பாட்டுக்கு வந்துள்ளதால் மருத்துவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப கூடுதல் மருத்துவர் நியமிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 11ஆம் தேதி சேலத்தில் இருந்து சென்னை நோக்கி அரசு மருத்துவர்களுக்கான சட்ட போராட்ட குழுவினர் நடைபயணத்தை தொடங்கினர். இந்நிலையில் சென்னை தேனாம்பேட்டை சந்திப்பில் வந்த மருத்துவர்களை விடிய அரசின் காவல்துறையினர் கைது செய்தது அராஜகத்தின் உச்சமாக பார்க்கப்படுகிறது. கடந்த 4 ஆண்டுகளாக விடியா ஸ்டாலின் அரசு தங்கள் கோரிக்கைகளை கண்டு கொள்ளாமல் காலம் தாழ்த்துவதாக அரசு மருத்துவர்கள் குற்றம் சாட்டினர். தாம்பரம் பகுதியில் அதிமுக நிர்வாகி மீது தொடரப்பட்ட அவதூறு வழக்கை காவல் நிலையத்தில் விசாரிக்க சட்டத்தில் இடமில்லை என கழக நிர்வாகிகள் காவல்துறையிடம் விளக்கம் அளித்தனர். சமீபத்தில் கன்னடபாளையம் பகுதியில் தூய்மை பணியாளர்களை உருட்டுக்கட்டையால் தாக்கி வாகனத்தை சேதப்படுத்தியதற்காக திமுக நிர்வாகி விஜயன் உட்பட 3 நபர்கள் கொலை முயற்சி வழக்கில் ஈடுபட்டதாக தொலைக்காட்சிகளில் செய்தி வெளியானது. இதை அனகாபுத்தூர் நகர கழக இளைஞரணி செயலாளர் ஜெயகணேஷ் பதிவிட்ட நிலையில் அவதூறு பரப்புவதாக திமுக வழக்கறிஞர் அணி அளித்த புகாரின் பேரில் கழக நிர்வாகி ஜெயகணேஷுக்கு காவல்துறையினர் சம்மன் அனுப்பினர். இந்நிலையில் இதனை கண்டித்து குரோம்பேட்டை பகுதி கழக செயலாளரும் முன்னாள் அரசு வழக்கறிஞருமான M.K. சதீஷ், அனகாபுத்தூர் பகுதி கழக செயலாளர் வேலாயுதம் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் அவதூறு வழக்கை காவல் நிலையத்தில் விசாரிக்க சட்டத்தில் இடமில்லை என்பதை விடிய அரசின் ஏவல் துறையினருக்கு விளக்கினர்.